சார், அமெரிக்காவில் ராகுல் காந்தி அவர்கள் பேசின விஷயங்கள் பார்த்தீங்களா? நான் டோரா புஜ்ஜி பேசுறதுல நான் பார்க்கறது கிடையாது. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டோரா புஜ்ஜி, அதாவது இந்தியாவை வந்து நீங்கள் போய் அமெரிக்கா நாட்டில் மிஸ்டர் பீன் மாதிரி வந்து நீங்கள் இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஒரு பிரசிடென்ட் ஆக்குனீங்களா, ஒரு வைஸ் பிரசிடென்ட் ஆக்குனீங்களா, ஒரு எஸ்சி சமுதாயத்துக்கோ எஸ்டி சமுதாயத்துக்கோ நீங்கள் ஏதாவது நல்ல காரியம் பண்ணியிருக்கீங்களா, ஒரு 4 செய்தியை சொல்லிட்டு சொல்லணும். காங்கிரஸ் இல்லாமல் இருந்தால் ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கும். காங்கிரஸ் தான் பல பிரச்சனைகளுக்கு. நீங்க இப்ப அங்க போய் ஒரு போட்டோ பார்த்தேன் காலையில. அந்த போட்டோல தீவிரவாத கும்பலோட தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு நபர், ஒரு லேடியோட இன்னைக்கு நின்று போட்டோ கொடுத்துருக்காங்க. இந்த லேடி காஷ்மீரை வந்து பாகிஸ்தானோட ஜாயின் பண்ணணும்னு பேசினவங்க. நம்ம அந்த ரேஸ்ல வேகமா போய் குடிங்க, அதான் நீங்க சொல்ல வரீங்க. கிங்ஃபிஷர் பியர் தானே வச்சு, நான் தவறா சொல்லலையே. கிங்ஃபிஷர் தானே ஸ்பான்சர். கிங்ஃபிஷர் தான் எல்லாத்தையும் உள்ள பார்த்தீங்கன்னா பிராண்டிங்லாம் பயங்கரமான பிராண்ட். இப்போ நான் சோடா விற்கிறதுக்கு போட்டான். அவன் கிங்ஃபிஷர் சோடா விற்கிறது தான் அவ்வளோ செலவு பண்ணானான்னு கேட்குறேன். கிங்ஃபிஷர்காரன் எதை விற்கிறதுக்காக போட்டான் அவன், ஊருக்கே தெரியும். சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க ராஜா? நல்லா இருக்கேன் சார். சார், அமெரிக்காவில் ராகுல் காந்தி அவர்கள் பேசின விஷயங்கள் பார்த்தீங்களா? எப்படி சார்? நான் டோரா புஜ்ஜி பேசுறதுல நான் பார்க்கறது கிடையாது. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டோரா புஜ்ஜி, அதாவது இந்தியாவை வந்து நீங்கள் போய் அமெரிக்கா நாட்டில் மிஸ்டர் பீன் மாதிரி வந்து நீங்கள் இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. பார்க்குறோம், பார்க்காம எப்படி இருப்போம்? இல்லை, இந்தியாவில் வந்து சமமான டோரா புஜ்ஜியை நீங்கள் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கிங்களேன். டோரா புஜ்ஜி சீரீஸ் இருக்குல்ல, அது நீங்கள் அதை வந்து நீங்கள் பார்த்து ரசிச்சுட்டு போயிடுவீங்க. அது ஏதாவது கருத்து இருக்குமா அதில்? சமமான வாய்ப்பு எல்லாருக்கும். அது என்னப்பா, ரஞ்சித் மூவி, இல்லைனா வந்து நம்ம வெற்றிமாறன் மூவி, இல்லைனா வந்து இப்போ இன்னொருத்தர் இருக்காரு நம்ம மாரி செல்வராஜ். அதில் அவங்க தான் கருத்து நிறைய வந்து ஏதோ ஒரு கருத்து சொல்லணும்னு நினைக்கிறாங்க. இந்த சைடு ரைட் விங் சைடு நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களும் நிறைய கருத்து சொல்லக்கூடாது. டோரா புஜ்ஜி மூவி, டாம் அண்ட் ஜெர்ரி மூவி, இதெல்லாம் பார்த்தா கருத்தாக இருக்கு. பார்க்குறோம், ரசிக்கிறோம், சிரிக்கிறோம், கை தட்டுறோம், போயிடுறோம், அவளே தான். இல்லை, அவங்க அங்கே கேட்ட ஒரு கேள்வி வந்து மோடி அவர்கள் மேலே உங்களுக்கு என்ன வெறுப்பு அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு ராகுல் காந்தி அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் வந்து எந்த வெறுப்பும் கிடையாது, பட் அவருடைய வழி தான் எங்களை வந்து கோவப்பட வைக்குது, சில கேள்விகள் கேட்க வைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடிஷ்னலாக கேட்ட இன்னொரு கேள்வி வந்து எல்லாருமே இந்தியாவில் வந்து சமமாக நடத்தியிருந்தா இடஒதுக்கீடு அப்படிங்கிற ஒன்றே தேவைப்பட்டிருக்காது, சமமாக நடத்தலை. 70 வருஷம் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இன்னும் முதல் மாட்டி நீங்கள் ஆட்சிக்கு வர போறீங்களா? 70 வருஷம் நீங்கள் தானே சார் ஆட்சி பண்ணீங்க. இண்டிபெண்டன்ஸ் முன்னாடியிலேருந்து உங்கள் கட்சி இருக்குது, இண்டிபெண்டன்ஸில் இருந்து இருக்குது, நெஹ்ருவிலேருந்து, இந்திரா காந்தியிலேருந்து, ராஜீவ் காந்தியிலேருந்து, சோனியா காந்தியிலேருந்து, ராகுல் காந்தியிலேருந்து நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அதற்கான முயற்சிகளை தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். எத்தனை நாள் ஒரு பிரசிடென்ட் ஆக்குனீங்களா, ஒரு வைஸ் பிரசிடென்ட் ஆக்குனீங்களா, ஒரு எஸ்சி சமுதாயத்துக்கோ எஸ்டி சமுதாயத்துக்கோ நீங்கள் ஏதாவது நல்ல காரியம் பண்ணியிருக்கீங்களா, ஒரு 4 செய்தியை சொல்லிட்டு சொல்லணும். நான் இப்போ ஒரு கருத்து சொல்கிறேன்னா நான் சொல்கிறேன், ஏன்னா நாங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கோம், எஸ்சிக்கு இது பண்ணியிருக்கோம், எஸ்டிக்கு இது பண்ணியிருக்கோம், ரிசர்வேஷன் கொண்டு வந்திருக்கோம், நம்ம ரிசர்வேஷன்லேயே வந்து இன்டர்னல் ரிசர்வேஷன் கொண்டு வந்திருக்கோம். கரெக்டுங்களா? நம்ம அருந்ததியர் சமுதாயத்துக்கு இன்டர்னல் ரிசர்வேஷன் கொண்டு வந்திருக்கிறோம். கரெக்டாக? அது எவ்வளோ பெரிய விஷயம். அது நீங்கள் பண்ணல, இத்தனை வருஷம் நீங்கள் பண்ணல. அதே மாதிரி வந்து ட்ரைபல் கம்யூனிட்டிக்கு எவ்வளோ பண்ணியிருக்கோம். நம்ம ட்ரைபல்லேருந்து ஒரு பிரசிடெண்ட்டை உருவாக்கியிருக்கிறோம். இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறாங்கல்ல, ரயில்வே போர்டுலேருந்து எல்லாமே சொல்கிறாங்கல்ல. நீங்கள் ஒரு 4 விஷயம் சொல்லிவிட்டு, சார் நாங்கள் இவ்வளோ பண்ணியிருக்கோம், இதெல்லாம் இவங்க பண்ணலை, அதனால் பிரதமர் நரேந்திர மோடி மேலே கோவம். பிரதமர் நரேந்திர மோடி மேலே கோவம் என்ன உங்களுக்கு? ரொம்ப சிம்பிள். உங்களை 3 வாட்டியும் உங்களை வந்து சும்மா ரப்பர் ஸ்டாம்பாக வச்சுட்டார் காங்கிரஸை. ஒரு பிரயோஜனம் கிடையாது. காங்கிரஸ் அலையன்ஸுக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. இப்போ திமுகலேருந்து எல்லாருக்கும் என்ன ஃப்ரஸ்ட்ரேஷன் என்ன? என்னையா இவங்களோட இருந்து எம்பியாகவே இருப்போம் போல இருக்கு கடைசி வரைக்கும். நம்ம போய் ஆட்டையே போட முடியாது போல இருக்க. டெல்லியில் போய் 2G மாதிரி இன்னொரு 5G பண்ணலான்னு நினச்சாங்க. 5G கிடையாது, நெக்ஸ்ட் 6Gலாம் வருதுன்றாங்களே. ஆறாவதுக்கு அதுதானே வருத்தம். ஐயோ 2Gயில் பார்த்தோம், நெக்ஸ்ட் 5G விட்டோமே, இப்போ 6G 7Gலாம் வருது, நம்ம இருந்தால் நம்ம அடிச்சிருப்போம். இதுதான் கணக்கு. அதனால் நீங்கள் ஒரு நார்மல் பர்சன் கிடையாது. நீங்கள் ஒரு லீடர் ஆஃப் ஆப்போசிஷனும் போது பார்லிமெண்ட்டோடைய கண்ணியத்தையும், இந்திய நாட்டினுடைய கண்ணியத்தையும், பிரதமருடைய கண்ணியத்தையும் காப்பாற்ற வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அரசியல் ரீதியாக நீங்கள் இந்தியாவில் தீர்த்துக்கலாமே தவிர, ஃபாரினில் இந்தியன் டயஸ்போரா கிட்ட போய் நீங்கள் வந்து பிரதமரை ஹர்ட் பண்ணுறதும், நேஷனை ஹர்ட் பண்ணுறதும், நேஷனில் வந்து ஐடியா ஆஃப் லைஃப் இங்கே எப்படி இருக்குது, இந்தியா இஸ் நாட் ஹேவிங் ஏ ஃப்ரீ ஸ்பேஸ், ஏதோ ஒன்று சொல்லியிருக்காரு ஒரு வார்த்தை. இங்கே வந்து ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ் கிடையாது அப்படின்ட்டு. காங்கிரஸ் இல்லாமல் இருந்தால் ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கும். காங்கிரஸ் தான் பல பிரச்சனைங்களுக்கு. நீங்கள் இப்போ அங்கே போய் ஒரு ஃபோட்டோ பார்த்தேன் காலையில். அந்த ஃபோட்டோவில் தீவிரவாத கும்பலோட தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு நபர், ஒரு லேடியோட இன்னைக்கு நின்று ஃபோட்டோ கொடுத்துருக்காரு. அந்த லேடி காஷ்மீரை வந்து பாகிஸ்தானோட ஜாயின் பண்ணணும்னு பேசினவங்க, அமெரிக்கா இன்வால்வ் ஆகி பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு பேசினவங்க.
பேசினவங்க மட்டும் இல்லை, நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணியிருக்கக்கூடியவங்க. அந்த லேடிக்கு ISIS தீவிரவாத அமைப்புக்கும் தொடர்பு இருக்குன்றது பல செய்திகள் அஃபீஷியல் சோர்சஸ்லேருந்து நிறைய இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் ராகுல் காந்தி வந்து நீங்கள் அந்த லேடியை சந்திக்கிறீங்கன்னா உங்களுடைய ஐடியா ஆஃப் பாலிடிக்ஸ் என்ன? இதே மாதிரி தான் நீங்கள் சைனீஸ் அம்பாசிடரை சந்திச்சிங்க. உங்களோட ஐடியா ஆஃப் பாலிடிக்ஸ் என்ன சொல்ல வரணும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் ஒரு வாட்டியும் அமெரிக்காவுக்கு போகும்பொழுதும் இங்கே ஏதோ ஒரு குளறுபடி நடக்குது. இப்போ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. காங்கிரஸ்குள்ள சொல்றீங்களா? பொது காங்கிரஸ்குள்ள நடந்தால் எப்படி நாசமாக போகுது? நமக்கு என்ன இருக்குது? பொதுவில் வந்து ஏதோ ஒன்று நடக்கும், ஏதாவது ஒரு குளறுபடி நடக்கும், ஏதோ ஒரு அட்டாக் நடக்கும், ஏதோ ஒன்று நடக்கும். இவர் வெளியூர் போயிட்டு வந்தாவே ஏதாவது ஒன்று நடக்கும். அப்போ எங்களுக்கு யோசிக்கணும், நம்ம செக்யூரிட்டி ஏஜென்சிலாம் ரொம்ப தீவிரமாக இப்போ உங்களுடைய கனெக்ஷன் வந்து தீவிரவாத கும்பலோட இருக்குன்றதை வந்து நீங்களே வெளிப்படுத்துறீங்க. என்ன கேட்டால் வந்து அவர் வந்து இங்கே திரும்பி இறங்கும் பொழுதே வந்து அரெஸ்ட் பண்ணிடணும். சரி, இப்போ ராகுல் காந்தி அவர்களுக்கு திருமணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி, அவர் திருமணம் பண்ணிக்க எனக்கு என்ன இருக்கு? இல்லை, ஒரு செய்தி வந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கிட்டா நல்லது, வாழ்த்து. வரக்கூடிய பொண்ணால் வந்து திருந்தலாம். ஏன் இப்போ என்னாச்சு சார்? இல்லை, இப்போ இவ்வளோ நேரம் திட்டிருக்கேன், அப்புறம் என்னாச்சுன்னு சொல்றீங்க? தனிப்பட்ட முறையில் அது ஒரு நான் இதுவுமே தனிப்பட்ட முறையில் நல்லது, கல்யாணம் பண்ணிக்கிங்க, உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வேணும், உங்கள் வந்து நல்லா இருக்கட்டும். பட் ஆனால் அவங்களையும் கூப்பிட்டு வந்து கட்சியில் விட்டு கட்சியை வந்து காங்கிரஸ் கட்சியை திருப்பி அது அவங்க திருப்பி இன்னொரு 10 வருஷம் சோனியா காந்தி மாதிரி இல்லாமல் நீங்கள் உங்கள் கட்சியோட உங்கள் மனைவியோட இருங்க, நல்லபடியாக இருங்க, குழந்தை குட்டிங்களோட நல்லா இருங்க. பட் ஆனால் எனக்கு தெரியல, அது செய்தி நீங்கள் சொல்லி தான் தெரியுது, பட் நான் கேள்விப்படலை. இந்தியாவில் வந்து முறையாக தேர்தல் நடந்திருந்தா 240 தொகுதிகளை வந்து பாஜக வின் பண்ணியிருக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை பற்றின உங்களுடைய கருத்து? முறையாக நடந்ததுன்னா காங்கிரஸ் இவ்வளோ சீட்டு வந்திருக்காது, திமுக இவ்வளோ சீட்டு வந்திருக்கிறாது. திமுகவிலேருந்து காங்கிரஸ்லேருந்து காசு எவ்வளோ கொடுத்தாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும், எல்லா மீடியாக்களுக்கும் தெரியும். தெரியாதெல்லாம் சொல்லாதீங்க. 2000லேருந்து 3000 ரூபாய் இங்கே கொடுத்தாங்கன்றது எல்லாம் வெளிப்படையாக தெரிஞ்ச சப்ஜெக்ட் இது. அதெல்லாம் கொடுத்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்த எலெக்ஷன் கமிஷன் வந்து அவங்க தான் வந்து சொல்லணும், பதில் சொல்லணும். கரெக்டு, அவங்க சொன்னது கரெக்டு. ஒழுங்காக நடக்கலை. எலெக்ஷன் நடந்திருந்ததுன்னா நாங்கள் வந்து மெஜாரிட்டியில் வந்து ஜெயிச்சிருப்போம். தமிழகத்தில் 40 சீட்டு வந்து நீங்கள் ஜெயிச்சிருக்க மாட்டீங்க. ஒரு இடம் கூட வின் பண்ண முடியாமல் எப்படி முடியும் சார்? எங்ககிட்ட காசு இல்லை. காசு இருந்தால் எப்படி நீங்கள் சொல்லுங்கள்? காசு கொடுக்கணுமே. பாஜக கிட்ட காசு இல்லை. இப்படி நீங்கள் வீட்டில் அப்பார்ட்மெண்ட்டில் தானே உட்காந்துருக்கீங்க. ஆமாம். அப்படின்னா இப்போ உதயநிதி வீட்டுக்கு போங்க, எப்படி இருக்குன்னு பாருங்கள். அன்பில் மகேஷ் வீட்டுக்கு போங்க, எப்படி KN வீட்டுக்கு போங்க, எப்படி இருக்குது. இப்போ ஆப்போசிட்டில் தான் துரைமுருகன் வீடு, அவர் எப்படி இருக்குன்னு போய் பாருங்கள். நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கோம். அப்போ எங்ககிட்ட எங்கே காசு இருக்கும்? காசு இருந்தால் காசுனா எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான காசு இருக்கும். மக்களுக்கு வந்து நீங்கள் ஓட்டுக்கு காசு கொடுக்குற அளவுக்கு காசு எங்ககிட்ட இருக்காது. நீங்கள் அதை பழக்கிப்படுத்தி வச்சுருக்கிறீங்களே மக்களுக்கு. 1000 ரூபாய் கொடுத்தா தான் ஓட்டு, அதெல்லாம் சத்தியம் வேறு வாங்கிக்கிறீங்க. குரான் மேலேயும் பைபிள் மேலேயும் பகவத்கீதை மேலேயும் எல்லாத்தையும் மேலே நீங்கள் சத்தியம் வேறு வாங்கிக்கிறீங்க. இந்துவா, இந்து புக்கை எடுத்து புக்கை வாங்கி கையில் இதை சத்தியம் வாங்கிக்க. கற்பூரம்லாம் போட்டு தெரியுமா? கற்பூரம் போட்டு சத்தியம் வாங்கிக்கிறாங்க. ஈரோடு பை எலெக்ஷனை பார்த்தீங்கல்ல, அதை விட கொடூரம் பார்க்க. விக்கிரவாண்டியில் பார்த்தீங்களா? இல்லை, அதெல்லாம் இடைத்தேர்தல். இது நாடாளுமன்ற தேர்தல். அப்படி அதை விட மோசமாச்சுல இருந்தது. அதை விட மோசம் இல்லை. இங்கே மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் இருந்த அந்த கோயம்புத்தூர் தொகுதியிலேயே 1 லட்சம் ஓட்டுகள் காணன்றது தானே கொஸ்டின். இல்லை, இப்போ முறையா தேர்தல் நடக்கல அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை ராகுல் காந்தி அவர்கள் வச்சிருந்தாலும் வெற்றி பெற்றது பாஜக தானே. அதுதான் சொல்றோமா. அது இன்னும் முறையா நடந்திருந்ததுன்னா நாங்கள் 400 சீட் எடுத்திருப்போம் சொன்ன மாதிரி. ஆமாம், 40க்கு 40 இங்கே வந்திருக்காது. உங்களுக்கு இந்த மாதிரி பல ஸ்டேட்டில் வந்திருக்காதுன்றோம். முறையாக நடக்கலையேன்றது எங்களுடைய குற்றச்சாட்டும் கூட தான், என்னுடைய குற்றச்சாட்டு. அவர் வச்சு அதே குற்றச்சாட்டு நானும் சொல்கிறேன். எலெக்ஷன் கமிஷன் மேலே நீங்கள் திமுகவும் காங்கிரஸும் காசு கொடுக்கும்போது வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு. ஏன் வேடிக்கை பார்த்துட்டீங்க தமிழ்நாட்டில்? தமிழ்நாடு ஓகே, இந்தியா ஃபுல்லாவுமா வேடிக்கை பார்த்துருக்கோம். தமிழ்நாட்டில் இருக்கும். தமிழ்நாடை பற்றி பேசுவோம். 40 சீட்டில் போயிருக்கு. 4 சீட்டு கூட வாங்குறதுக்கு தகுதி இல்லை இந்த கட்சிங்களுக்கு. 40 சீட்டு கொடுத்துருக்கோமே. அதுதான் நம்மளுடைய கேள்வி. சமீப காலமாக RSS இயக்கத்திற்கும் பாஜகவிற்கும் ஒரு டேக் ஆஃப் போயிட்டு இருக்க மாதிரி தெரியுது. ஏன்னா நேற்று மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் நடந்த ஒரு டிபேட் ஷோவில் கூட பேசின ஒரு விஷயம் வந்து RSS இயக்கம் இல்லைன்னா பாஜக தேர்தலில் வெற்றி பெறுவது கடினம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் போயிட்டு இருக்கதா கேள்விப்பட்டோம். அவங்களுடைய செய்திக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ கூட ஒரு தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து முதல் நாள், அதாவது வந்து அவர் வந்து ஃபாரின் போகிறார் இல்லையா, அதுக்கு முன்னாடி நாள் வந்து எங்களுடைய RSSனுடைய தலைவர் மதிப்புக்குரிய திரு மோகன் பாகவத்ஜி அவர்கள் சென்னை வந்திருக்கும் பொழுது நைட்டு 9-9:30 மணிக்கு போய் சந்திக்கிறார் தலைவர் அவர்கள். அங்கே அவங்க அறிவுரையை சொல்கிறாங்க, அதெல்லாம் கேட்டுட்டு வர்றாரு. அது செயல்படுத்திட்டு இருக்கோம். நல்ல விஷயம். RSSஐ பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள்மா. சோஷியல் ஹார்மனி, நேஷ்னலிசம்,
தேசியம், தெய்வீகம், ரெண்டாவது வந்து இன்டர்னல் செக்யூரிட்டி, அவுட் சைட் செக்யூரிட்டி எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்கணும். நம்மளுடைய நாட்டில் இருந்து எந்த ஒரு தவறும் நடக்கக்கூடாது. நம்ம நாட்டினுடைய மண்ணை வேறு யாரும் கேப்சர் பண்ணக்கூடாது. அவங்களுடைய சித்தாந்தங்கள் சின்ன வயசுலேருந்து குழந்தைங்களை நல்ல வழியில் கொண்டு வரணும்னு நினைப்பாங்க. அதுதான் இந்த ஷாக்கா சொல்லுவாங்க. ஷாக்காவில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த சமுதாயத்துக்கு, இன்னொன்று சொல்கிறேன், ஆர்எஸ்எஸ் மாதிரி ஒரு பேர் இயக்கத்தில் 100 வருஷம் இப்போ வரப்போகுது. அடுத்த வருஷம் 100 வருஷம். நாட் ஈவன் ஒன் ஃபால்ட்டி கேஸ் அகைன்ஸ்ட் தெம். ஒரு சின்ன தவறு பண்ணிட்டாங்கன்னு கூட ஒரு செய்தி கிடையாது. சும்மா வந்து இவங்களாம் கிளப்ப வேண்டியது. இப்போ நீங்கள் வந்து எங்களுடைய அந்த ரேலி நடக்கும், ஆர்எஸ்எஸ் ரேலி இந்தியா ஃபுல்லாக நடக்கும். தமிழ்நாட்டில் மட்டும் அது நடக்கக்கூடாதுன்னு சொல்லி இவங்க தடை பண்ணாங்க. ஆனால் ஹைகோர்ட் என்ன சொன்னாங்க, கொடுங்க, எக்ஸ்ட்ரா செக்யூரிட்டி கொடுங்க. நாங்கள் இப்போ 2 விஷயம், ஆர்எஸ்எஸ் ரேலி நடக்கிறதுனா அவங்க பிரச்சனை பண்ணுவாங்கன்னு கிடையாது. ஆப்போசிட்டில் இருக்கிறாங்க திமுக, தீய சக்திகள், திக, இவங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க. அதனால் எக்ஸ்ட்ரா செக்யூரிட்டி வந்து கவர்மெண்ட் வந்து ஹைகோர்ட் வந்து கொடுக்க சொல்கிறாங்க. இதுதான் உண்மை. அதனால் வந்து அவங்களாம் ரொம்ப தெளிவான ஆட்கள். அவங்களாம் மிகப்பெரிய ஒரு விஷனரி. எங்களுக்கு அவங்களுக்கு எங்களுடைய பேரண்ட் ஆர்கனைசேஷன் ஆர்எஸ்எஸ் தான். இந்த ஒரு கேள்வி வந்ததுக்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னா, 2 முறை பாஜக வந்து மெஜாரிட்டியாக வின் பண்ணியிருக்காங்க. இந்த முறை வந்து மைனாரிட்டி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து போயிட்டாங்க. ஸோ அதனால மறுபடியும் நம்ம மைனாரிட்டியே கிடையாது. மைனாரிட்டினா என்னன்னா நான் சொல்கிறேன், மறுபடியும் நம்ம தலை தூக்குனாதான் இது வந்து கரெக்டாக ஆகும். மைனாரிட்டினா என்னன்னு சொல்கிறேன். மைனாரிட்டினா இப்போ 2 கட்சிங்க இருக்குன்னு வச்சுப்போம் ஒரு அலையன்ஸில். நான் 3 கட்சிங்க இருக்கு ஒரு அலையன்ஸில். இப்போ அந்த 3 கட்சியில் பிரதமராக வந்து உட்காரக்கூடியவர்களுக்கு வந்து கம்மியான சீட்டும், மீதி 2 பேரும் எங்களை விட அதிகமாக இருந்ததுனா தான் மைனாரிட்டி. நாங்கள் எந்த விதத்தில் மைனாரிட்டி? இந்தியாவிலேயே அதிகமான சீட்டு பெற்றிருக்கக்கூடிய கட்சி பிஜேபி. கரெக்டுங்களா? நாங்கள் மெஜாரிட்டியில் தான் இருக்கோம். மைனாரிட்டி நீங்கள் சொல்லும் பொழுது அது தவறான வார்த்தை. மைனாரிட்டி எப்படி சொல்லணும்னா, நீங்கள் எங்களோட அலையன்ஸ்லேயே நாங்கள் மற்ற அலையன்ஸ் பார்ட்னரை விட நாங்கள் கம்மியான சீட்டு வரும் பொழுது தான் அது எங்களோட மைனாரிட்டி கட்சின்னு சொல்லுவாங்க. மைனாரிட்டி. பட் இதில் நாங்கள் உயர் மெஜாரிட்டி. அது சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஒரு ரீசெண்டாக வந்து விஜயவாடா போயிருந்தேன், ஒரு விஷயத்துக்காக தலைவர் அண்ணாமலை அவர்கள் சந்திக்க சொல்லியிருந்தாங்க. அவங்கெல்லாம் வந்து வேறு விஷனில் இருக்கிறாங்க. பிரதமர் மேலாம் அவங்களுக்கு வேறு இது, அவங்களெல்லாம் எங்கேயோ இருக்கிறாங்க. அவங்களாம் பாருங்கள், ஆந்திரா ஒரு கம்பெனி வர தமிழ்நாடுக்கு, விசாகப்பட்டினமே எடுத்து மொத்தமாக அவங்க எடுத்துப்பாங்க. நீங்கள் பாருங்கள், நீங்கள் நடக்க போகிற கூட்டம் மட்டும் பாருங்கள். இங்கே நீங்கள் தான் போய் எல்லாம் சிஓ பார்க்குறீங்க. சந்திரபாபு நாயுடு எல்லாம் அந்த சிஓ வந்து பார்த்துட்டு போகிறான் ஊரில். நீங்கள் யூஎஸ் யூகேக்கு போய் நீங்கள் நம்ம ஊருக்காரனை பார்த்துட்டு வரீங்க. அவன் எல்லா ஊருக்காரனும் அங்கே வந்து அவரை பார்க்குறாங்க. அதான் நேரடியாகவே ஆந்திராவுக்கு வராங்க. அவருக்கு தெரியும் எப்படி டெவலப் பண்ணணுன்ட்டு. அவர் கமிஷன் அடிக்க மாட்டார், கலெக்ஷன் கிடையாது. வெளிப்படையாக சொல்கிறேன், கியா வந்து இங்கே வந்தது. கியா வந்தது தமிழ்நாடுக்கு 21க்கு அப்புறம் சொல்கிறீங்க. முன்னாடி ஒன்றும் அதிமுக எங்களுக்கு என்ன மாமா மச்சானா, அதிமுக இருக்கும்போது தான் கியா வந்தது. பட் இங்கே இருந்த கியா எப்படி ஆந்திராவுக்கு போச்சு? யாரோ ஒரு கேள்வி கேளுங்களேன். சரியாக ஹேண்டில் பண்ண தெரிலன்னு. காசு, டப்பு, துட்டு நம்ம கேட்டதெல்லாம் போடா அப்படின்னு அங்கே போயிட்டான். கியாமா 10,000 பேருக்கு வேலை கொடுக்குறான். எவ்வளோ ரெவென்யூ ஸ்டேட்டுக்கு, எத்தனை காரை ப்ரொடியூஸ் பண்ணுறான். கியா இல்லாத 10 காரில் ஒரு கார் கியா போதா? அதெல்லாம் ஆந்திராவில் மேனுஃபேக்சரிங். பில்லிங் எங்கே ஆடுது? ஆந்திராவுக்கு. இப்போ கூட போர்டு கம்பெனியை மறுபடியும் ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிற பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கதாகவும் முதல்வர் ஸ்டாலின் தான் ஓன் பண்ணிக்கணும் சாவியை போட்டு. இருக்கிறத மொத்தத்தையும் அழிச்சிட்டு நீங்கள் வந்து என்னத்தை ஓபன் பண்ணுவீங்க? என்ன ஓபன் பண்ண போகிறீங்க? சாம்சங்கு முன்னாடி ப்ரொட்டஸ்ட்டில் உட்காந்துட்டாங்க. அது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அவன் எங்கே போக போகிறான்? குஜராத்துக்கு போக போகிறானா, உத்தரப்பிரதேசுக்கு போக போகிறானான்னு தெரியல. மொத்த பிரச்சனையும் கூட்டு வந்து இது வந்து ஒரு ஒரு இட்ஸ் அர்பன் எக்ஸல்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம கொண்டு போயிட்டோம்னா தமிழ்நாடை எந்த கம்பெனியும் வரமாட்டாங்க. கேரளா மாதிரி ஆகிடும் சூழ்நிலை நமக்கு. கேரளா இஸ் எ பியூட்டிஃபுல் ஸ்டேட். பட் ஒரு கம்பெனி போகிறானாங்க, கவர்மெண்ட் வேலை தவிர அங்கே ஒன்றும் கிடையாது. ஒரு கம்பெனியும் போக மாட்டான். விப்ரோ, ஐபிஎம் யாராவது போகிறாங்களா? போகிறதில்ல. அந்த மாதிரி நீங்கள் நேஸ்காம் பாருங்கள், நேராக போய் அங்கே போய் உட்காடுறாங்க. ஒரு நேஸ்காம் மீட்டிங்கில் வந்து சிஎம்ஐ கூப்பிட்றாங்களா, இல்லை யாரை கூப்பிட்றாங்க? நீங்கள் ரேஸை நடத்துறீங்க உங்களுடைய சந்தோஷத்துக்காக. விளையாட்டுத்துறையில் கார் பந்தயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தமிழ்நாடு இந்த ரேஸ் பந்தயத்தின் மூலமா மேம்படும் அப்படிங்கிற நோக்கம் தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். சென்னை வந்துருச்சா இப்போ ரேஸ் பண்ணி? ஆரம்ப கட்டம் தானே சார். என்ன பண்ணுவீங்க சார்? நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? இந்த மறுபடியும் 15ஆம் தேதி 16ஆம் தேதி 2ஆம் கட்ட ரேஸ் பந்தயம் இருங்காட்டுக்குறை ரேஸ் ட்ராக். அந்த ரேஸ் நடத்தியதில் என்னுடைய நண்பர்களும் இருக்கிறாங்க, எனக்கு தெரிஞ்சவங்களும் இருக்கிறாங்க. நான் இந்த கட்சியிலே இருக்கேன்றதுனால மற்ற கட்சியிலெல்லாம் இல்லை ஆட்கள் இல்லை, மற்ற இடத்துல ஆட்கள் இல்லைன்னு கிடையாது. அவர் வந்து அந்த ஆந்திராக்காரர் தான் வந்து நடத்துகிறாரு. என்ன
இதில் என்ன லாஜிக்கு? ஸ்ட்ரீட் ரேஸ்னு வச்சிங்க, அது ஒரு ப்ராப்பர் ரேஸும் கிடையாது, அது ஒரு ப்ராப்பர் ட்ராக்கும் கிடையாது. அங்கே போக வேண்டிய வேகத்துலேயும் காரு போயிட்டு வந்தவங்கலாம் சொல்கிறாங்க 12,000 ரூபா 13,000 ரூபா டிக்கெட்டுக்கு தான் மிச்சம். ஒன்றும் இல்லை. ஏன் இதுவே ப்ரைவேட்டாகவே மட்டுமே நடத்தியிருந்தாங்கன்னா எல்லாம் கேள்வி கேட்டிருப்பாங்க. மக்கள் வந்து கேள்வி பண்ணி, ஏன்னா அரசாங்கம் போது பயப்படுவாங்க மக்கள். நமக்கு எதுக்கே தலைவலி, நமக்கு எது இந்த தொல்லை. ரெண்டாவது, கிங்ஃபிஷருக்கு ப்ரொமோட் பண்ணது தான் அங்கேயும் டாஸ்மாக். நம்ம அதில் தெளிவாக இருப்போம். நம்ம அந்த ரேஸில் வேகமாக போய் குடிங்க, அதான் நீங்கள் சொல்ல வரீங்க. கிங்ஃபிஷர் பியர் தானே வச்சுருங்க. இப்போ நான் தவறாக சொல்லலையே, கிங்ஃபிஷர் தானே ஸ்பான்சரு. கிங்ஃபிஷர் தான் எல்லாத்தையும் உள்ளே பார்த்தீங்கன்னா பிராண்டிங்லாம் பயங்கரமான பிராண்ட். இப்போ நான் அது சோடா விற்கிறதுக்கு போட்டானா அவன்? கிங்ஃபிஷர் சோடா விற்கிறது தான் அவ்வளோ செலவு பண்ணானான்னு கேட்குறேன். கிங்ஃபிஷருக்காரன் எதை விற்கிறதுக்காக போட்டான் அவன்? ஊருக்கே தெரியும். இதை தான் நீங்கள் வந்து அடுத்த லெவலில் கொண்டு போவோமா ரேஸு? இளைஞர்களை ஊக்குவிக்கிறதுக்கு ஃபுட்பால் நடத்துங்க, ஸ்ட்ரீட் கிரிக்கெட் மேட்ச் நடத்துங்க, இந்த மாதிரி நிறைய நடத்துங்க. எவ்வளோ இந்தியன் கேம்ஸ் இருக்குது, ஸ்டேட் கேம்ஸ் இருக்குது. கபடி நம்மளால் இன்னும் ஒரு பொசிஷன் வர முடியலையே. நம்ம ஊரில் உருவான கேம் குஜராத்காரன் அடிச்சுட்டு போகிறான். அதை நம்ம இன்னும் நல்லா டெவலப் பண்ணுங்க. ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் கொண்டு வாங்க தமிழ்நாடுக்கு. நம்ம ரேஸ் நடத்தணும், நம்ம ஹாப்பியாக இருக்கணும், மேலே இருந்து ஃபோட்டோ எடுக்கணும், அதை எடுத்து போடணும், அவ்வளோதான். அது ஒன்றும் கிடையாது. அதனால் பெனிஃபிட்டும் ஒன்றும் கிடையாது. மிஞ்சி போனால் உங்களுக்கு என்ன வந்து பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி 2-3 நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆகி எல்லாருக்கும் வந்து ரோடு கிடையாது, ஒன்றும் கிடையாது, எல்லாம் பிளாக் பண்ணி ரொம்ப நேஸ்டியாக பண்ணிட்டாங்க அந்த ஈவெண்ட்டை. நிறைய விஷயங்கள் பேசுகிறோம். நேரத்துக்கு ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ.